அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஒரு சேனல். நான்வெஜ்ஜே மிஞ்சுற அளவுக்கு ஒரு செம்மையான வெஜ் கிரேவி வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிட்டு என்னென்னலாம் சூடானதும் பே லீஃப், பட்டை, கிராம்பு எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இது கூட 2 பச்சை மிளகாய், 2 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு அரைச்சி எடுத்து அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா வற்றினதும் இதில் தேவையான உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், நெக்ஸ்ட்டு கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டு நல்லா பச்சை வாசனை போனதும் இதில் கட் பண்ண மஷ்ரூம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு தண்ணியெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணாமல் லிட் போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து மூடி வச்சிக்கலாம். நல்லா தண்ணி வந்து ரிலீஸ் ஆகி கொஞ்சமாக வேகிடும். நெக்ஸ்ட்டு பாதியாக வெந்த பிறகு இதில் கிரேவிக்காக ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு லிட் போட்டு ஒரு 15 மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்திங்கன்னா செம்மையான சூப்பரான மஷ்ரூம் கிரேவி ரெடி. கண்டிப்பாக இந்த ட்ரை பண்ணி பாருங்கள். புலாவ் சப்பாத்தி கூடலாம் அல்டிமேட்டான ஒரு காம்பினேஷன். இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ரசிக்கலாம் வாங்க. தேங்க்யூ.